அனைவருக்கும் மதிய வணக்கம்ங்க. நாங்கள் வந்து சிஞ்சண்டா கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். சிஞ்சண்டா கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஞ்சண்டா கம்பெனினா சில மருந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது எக்காலக்ஸ், கியூரோக்ரான், கராத்தே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஞ்சண்டா கம்பெனி மருந்து தான். இதெல்லாம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது நம்ம ஏரியாவில் வந்து இப்போ காய்கறி பயிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இதில் இருக்க எல்லா மருந்துமே உங்களுக்கு அறிமுக தெரிஞ்ச மருந்து தான். இதில் வந்து உங்களுக்கு தெரியாத மருந்து எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த மீட்டிங்க்கு, அதாவது இந்த விழாவுக்கு வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா, முக்கியமான ஒன்று என்னென்னா, நம்ம ஒரு சாந்தகுமார் அண்ணா வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி தோட்டத்தில் டெமோ ஒன்று கொடுத்துருக்கோம். அதாவது புது மருந்து மிராவிஸ் டியோன்ற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெமோ கொடுத்துருந்தோம். மற்ற இடம் அந்த ரிப்பன் ஒரு இடத்துல அந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் கட்டியிருந்திருக்கும். அது ஒரு இடத்துல வேறு மருந்து, அந்த மருந்து கொடுக்குறப்ப வந்து அந்த செடி வந்து அது பச்சையமாக இருக்கட்டும், உயரமாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, பூக்களுடைய எண்ணிக்கை இருக்கட்டும், பூ வந்து எத்தனை பூ வந்து நின்றுருக்கு, பூ கொட்டுற பிரச்சனை எப்படி இருக்குது, அது எல்லாமே நாங்கள் கம்பேர் பண்ணுறதுக்காக பக்கத்தில் அந்த ட்ரையல்லாம் போட்டிருக்கோம். நம்ம அந்த ரிப்பன் கட்டியிருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா மிராவிஸ் டியோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெமோ வந்து நம்ம கொடுத்தோம்னா, அந்த டிசம்பர் 20ஆம் தேதி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிராவிஸ் டியோன்ற இந்த பூஞ்சன கொல்லி மருந்து. இந்த மருந்து மிராவிஸ் டியோன்ற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு வந்து ஏக்கருக்கு 200 மில்லினா, அதாவது புள்ளி, கருகல், சாம்பல் நோய் இது எல்லாத்துக்குமே கேட்கும். இது வந்து ஏக்கருக்கு 200 மில்லி. இதுதான் வந்து நம்ம அங்கே டெமோ கொடுத்துருந்தோம் டிசம்பர் 20ஆம் தேதி. 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அப்படியே பின்கர்கள் திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு, பின்கர்கள். அதனால வந்து நம்ம இந்த ஒராண்டி சல்ட்ரான்ற இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் கொடுத்துருக்கோம். அந்த பின்கர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து இதுவும் அதே பிளாட்ல வந்து இப்போ அந்த வயலில் இருக்க அந்த வித்தியாசம் காட்டுறதுக்காக வந்து நம்ம அந்த ஃபீல்டு பார்த்துட்டு வந்தோம்னா, இப்போ நம்ம அந்த தக்காளியில் வந்து என்னென்ன நமக்கு பிரச்சனை இருக்குது நம்ம ஏரியாவில், அது பனி டைமாக இருக்கட்டும், வெயில் டைமாக இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல எல்லாரும் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஒரு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது, இந்த மீட்டிங்க்கு வருகை தந்திருக்கும் காளியம்மன் அக்ரோ சர்வீஸ் சஞ்சய் சாருக்கு வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து முழுக்க நம்ம தக்காளியை பற்றியும் கொண்டு போகலாம். ரெண்டாவது, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வந்து நீங்கள் கடைசியில் கேட்கலாம். இந்த தக்காளியில் நம்ம டெமோ கொடுத்தது அந்த மருந்தை பற்றி விளக்கமாக வந்து நம்ம டாக்டர் குழந்தைவேல் பிள்ளை சார் அவர் வந்து சொல்லுவாப்பில். மற்றபடி வேறு எந்த சம்மந்தமான டவுட்டாக இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மருந்து தான், ஜஸ்ட் ஒன்று அது இன்ட்ரோ மட்டும், அதை பற்றி சொல்லுவாப்பில். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கடைசியாக கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளியில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை, இப்போ நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் இப்போ கொஞ்சம் இளைஞர்களும் இருக்காங்க, மேபி ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக விவசாயம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் விவசாயம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. உங்கள் அனுபவம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் இந்த மருந்து இந்த பனிக்காலத்தில் ஒரு மாதிரி மருந்து கொடுப்போம், வெயிலில் ஒரு மாதிரி மருந்து கொடுப்போம், பூச்சி, ஊசி, புழு, பாம்பு கோடுக்கு ஒன்று கொடுப்போம், ஏன் கொடுக்குறோம், ஏன் ஒரே மருந்து இன்னொன்று வேலை செய்யலை, ஏன் ஒரு 10 நாள் கழிச்சோ 8 நாள் கழிச்சோ ஒரு மருந்து அடிக்கிறோம். நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்துறது அது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த கூட்டம். ரெண்டாவது, இந்த புது மருந்தை பார்க்கறதுக்கு. பொதுவாக தக்காளியில் நாம் வந்து எப்படி ரகம் வந்து செலக்ட் பண்ணுறோம், பனிக்காலத்துக்கு ஒரு மாதிரி ரகம், மழை காலமாக இருந்தால் ஒரு மாதிரி ரகம் செலக்ட் பண்ணுவோம், காயெல்லாம் கொட்டாமல். வெயில் காலமாக இருந்தால் ஒரு மாதிரி ரகம் செலக்ட் பண்ணுவோம். முதல்ல நம்ம தண்ணி, நம்ம மண் நாம் போட்டு பயன்படுத்தியிருப்போம், அதை பொறுத்து நம்ம பகுதிக்கு எப்படி ரகம் இருக்குது அது முதல்ல. ரெண்டாவது, களை கட்டுப்பாடு. இப்போ நான் ஒரு வருஷம் பயிரே வைக்காமல் விட்டுறேன், ஆனால் புதுசாக நான் ஒரு பயிர் வைக்கிறேன், இந்த பகுதியிலே தண்ணியே இல்லை, பயிரே வைக்கலை, ஆனாலும் பூச்சி நோய் வராமல் இருக்குங்களா? எங்கேருந்து வருது? காற்றுல வரலாம், பூச்சியாக இருந்தால் மேலே பறந்து வரலாம், நோய் கிருமியாக இருந்தால் அங்கேயே இருக்கும், நம்ம வயலை சுற்றி கரம்பாக இருக்கும், அந்த வரப்பில் இருக்க அந்த பில்லு வந்து இப்போ ஒரு நாயோ பூனையோ இருக்குது, நாம் சோறு போடலன்னா அது தெருவில் சுற்றும், எங்கே சோறு எதோ கிடைக்குதோ பூச்சி கிடைக்குதோ சாப்பிடும். அந்த மாதிரி அதுக்கு வந்து ஏதாவது வரப்பில் இருக்க அந்த பில்லு அந்த மாதிரி இடத்துல இருக்கும். அப்போ அதுக்கான கால சூழ்நிலை வரக்குள்ள அது வரும். இந்த மாதிரி கலை மேலாண்மை மூலமாகவே நாம் வந்து நல்ல ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரலாம். மூணாவது, பொதுவாக நான் தக்காளி நாற்று நட்டுட்டேன். தக்காளி நாற்று நட்ட உடனே முதல்ல வரக்கூடிய பிரச்சனை, நம்ம அந்த நட்ட இடத்துக்கு கீழே மண்ணுக்கும் மேலே வர்ற இடத்துல கருகும். அதை வந்து காலர் ராட்னு சொல்லுவாங்க. அந்த இடம் அப்படியே உடஞ்சி போயிடும், அழுகல் மாதிரி, அழுகல் தான், தண்டு அழுகல்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கும் மேலே இருக்க இடத்துல அப்படியே லேசாக கருகும். இப்போ அது எல்லா நேரமும் வருமா அப்படின்னா வராது.
மழைக்காலமாக இருந்து மழை அடிக்கடி பேஞ்சிக்கிட்டே இருந்து மண் ஈரப்பதமாகவே இருந்தால் அந்த டைமில் நாற்று நட்டால் தான் வரும். மற்ற எல்லா டைமும் வருமானா சம்மர்லேயும் வருதுங்க, சில நேரம் வரும் சார். அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது அதிகமாக வரக்கூடியது அந்த மழைக்காலம். சரிங்களா? தொடர்ந்து இப்போ நான் தக்காளியே நட்டுட்டு ஒரு பயிரை வச்சுட்டு அதே பயிர் திரும்ப போனால் அந்த டைம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். வயல் ஆறப்போடாமல் உடனே ஓட்டுனா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஞ்சான கொல்லியை விட்டோம்னா அடுத்து அப்படியே தோண்டமாக இருக்கும், 2-3 நாளில் உடனே வந்துடும். அதுக்கடுத்து தக்காளியில் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 அந்த பச்சை தத்து பூச்சி, சின்ன சின்ன சாறு உறிஞ்சிற பூச்சி, அதுக்கடுத்து பாம்பு கொட்டு பூச்சி, இது நட்டு ஒரு கொஞ்ச நாளில் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அந்த சமயத்தில் அந்த பாம்பு கொட்டு பூச்சின்றது வந்து அது இலையில நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது நிறைய அந்த இலையில நிறைய இடத்துல பாம்பு கோடு போடும். ஆரம்பத்தில் தெரியாது, ஆனால் அது காஞ்ச உடனே அந்த இலையை பழுத்து கீழே விழுந்துடும். ஆரம்ப நிலையில் இது வந்து ஒரு பிரச்சனை. 3வது, சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும். ஆரம்பத்தில் பயிர் எந்த அளவுக்கு ஊக்கமாக வருதோ அதை பொறுத்து தான் நம்ம அதை வந்து இது பண்ண முடியும். இப்போ தக்காளியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச்சி அப்படின்னா பாம்பு கோட்டு பூச்சி ஒன்று வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அந்த இது பச்சை தத்து பூச்சி, வெள்ளை ஈ. கொஞ்சம் வெயில் காலமாக இருந்தால் இந்த பூச்சியோட பிரச்சனை வெயில் காலமாக இருந்தால் அதிகமாக இருக்கும், இந்த பனி மழை காலமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நோய் வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும், சீக்கிரம் வரும். வெயில் காலத்தப்போ அதுக்கு ஒரு மாதிரியான இது வரும், ஆனால் நோய் வரும். இப்பவும் பூச்சி வரும், ஆனால் அந்த பூச்சியோட தாக்குதல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இதுக்கு அதுக்கும். பாம்பு கோட்டு பூச்சி, இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிலாம் ஒரு மாதிரி இருக்கும். வெயில் காலத்தப்போ இலை முடக்கு அதிகமாக இருக்கும். இந்த பூச்சிகள் தான் இந்த வைரஸ் நோயை வரும். பொதுவாக 3 விதமாக பிரிச்சுக்கலாம். பூச்சியால் வரக்கூடியது, 2வது பூஞ்சான நோய், 3வது பாக்டீரியா நோய், 4வது வைரஸ். வைரஸுக்கு கொரோனா வைரஸ் வந்த மாதிரி வைரஸ்க்கு எந்த மருந்தும் கிடையாது, வராமல் தடுக்கலாம். அதுக்கு சாறு உறிஞ்சிற பூச்சி தான் அந்த வைரஸை எடுத்துகிட்டு போகிறது. அப்போ சாறு உறிஞ்சிற பூச்சியை கட்டுப்படுத்தினோம்னா வைரஸ் வராது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 1. 2வது, பாக்டீரியாவில் புள்ளியாக வரும். அதுக்கு நம்ம சின்னதாக அந்த மைசின் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அது கொடுத்தோம்னா கட்டுப்படுத்திடலாம். நம்ம கட்டுப்படுத்துறது ரெகுலராக மெயின்டைன் பண்ணக்கூடியது 2 விஷயம். 1 பூஞ்சானம், இன்னொன்று பூச்சி. நம்ம வரக்கூடிய தக்காளியில் வரக்கூடிய நோய் முக்கால்வாசி நோய் பூஞ்சான நோய், முக்கால்வாசி பூச்சியால் வருது. இப்போ பூச்சி அப்படின்னா பாம்பு கொட்டு பூச்சி சொன்னேன். அதுக்கப்புறம் பூ வைக்க ஆரம்பித்த உடனே இலையில சில நேரம் சாப்பிடும், வைக்க ஆரம்பித்த உடனே இப்போ அந்த ஊசி புழு வர ஆரம்பிச்சிருக்கு, ஒரு சில நேரம் பெரிய புழுவே தாக்கும். அப்போ பூச்சின்றது இவ்வளோ தான். வெயில் காலமாக இருந்தால் அந்த இலை முடக்கு பூச்சி அதிகமாக வரும். ஆனால் தக்காளியில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னா நோய் தான். ஆரம்பத்தில் சின்னதாக இந்த மாதிரி இலை புள்ளி வரும், கொஞ்சம் நல்லா பெரியது வரும், சாம்பல் வரும். இப்போ இல்லை, சில நேரங்களில் திடீர்னு சாம்பல் வரும். அப்போ இந்த மாதிரி இதுக்கு நாம் என்ன பண்ணுவோம், 2-3 மருந்து நம்ம சேர்ந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? இந்த சாம்பல், இந்த இலைப்புள்ளி, இது எல்லாத்துக்கும். இப்போ இது வந்து புது மருந்து. இந்த மிராவிஸ் டியோ நாம் வயலில் பார்த்தது இது புது மருந்து. இது ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி அல்லது 1 லிட்டருக்கு தண்ணிக்கு வந்து 1 மில்லி அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இது மொத்தம் 7 நோயை கட்டுப்படுத்தும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாம்பல், இலைப்புள்ளி, இலை கருகள், அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாயில் நுனியிலிருந்து அழுகும், காயிலே கூட சில நேரம் அழுகும், அந்த மாதிரி அந்த காய் அழுகல், இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுப்படுத்தும். சரிங்களா? சரி, இப்போ இது பொதுவாக ஆரம்பத்தில் வரும். இந்த மாதிரி நோய் எப்போ வரும்னா ஆரம்பத்தில் வரும். நம்ம பயிர் வச்சு ஆரம்பத்தில் இந்த மாதிரி நோயெல்லாம் வரும். 1 லிட்டருக்கு எத்தனை ml யூஸ் பண்ணணும்? 1 மில்லி. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி. அந்த 1 லிட்டர் தண்ணி 1 ml எத்தனை டேங்க் அடிக்கலாம்? இல்ல 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி மருந்து. ஆரம்பத்துல செடி சின்னதா இருந்தா நீங்க வந்து 100 லிட்டர் தண்ணியில கூட அடிச்சிருவீங்க. செடி பெருசானா 300 லிட்டர் தண்ணியிலயும் நீங்க அடிப்பீங்க. கரெக்டா? அதனாலதான் அதை நான் 1 லிட்டர் தண்ணிக்கு சொல்றேன். சரிங்களா? சரி, 10 மில்லி. இப்ப இது வந்து ஆரம்பத்துல வரக்கூடிய இது வந்து இந்த நோயெல்லாம் சாதாரணமான நோய் தான். இதை நாம கரெக்டா எங்கேயாவது 1-2 விழக்குள்ள பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நோயை பொறுத்த வரைக்கும் அது என்ன பருவத்துல ஸ்ப்ரே பண்ணணும் சார்? அதான் ஆரம்பத்துல, அதாவது டைமிங் டேட் நடவு நட்டதுல இருந்து 20 நாளைக்கு மேலதான் அது விழவே ஆரம்பிக்கும். 20 நாள்ல இருந்து 50 நாளைக்குள்ள நீங்க எப்போ வேணா பயன்படுத்தலாம். 2 வாட்டி 3 வாட்டி கூட பயன்படுத்தலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது பொதுவாக வந்து நோயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எங்கேயாவது ஒன்று விழுந்த உடனே பார்த்து பராமரிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லை கொஞ்சம் வயலில் வரும் ரெகுலராக அப்படின்னா முன்கூட்டியே பயன்படுத்தணும். வந்துருச்சு ரொம்ப அதிகமாக அப்படின்னா அது வந்தது தான் புதுசாக வராமல் கட்டுப்படுத்தலாம். சரிங்களா? அதுவே ஒரு பூச்சி
விழுந்துருச்சு, ஆனால் பூச்சி சாவடிச்சிடலாம். அந்த சிம்டம் 1-2 இருக்கு, ஆனால் பூச்சி சாவடிச்சிடலாம். நோய் அப்படி கிடையாது. விழுந்துச்சுன்னா அது இலை பழுக்க ஆரம்பிச்சிடும். இது ஆரம்பத்தில். பின்னாடி ஒரு 50 நாளுக்கு மேலே என்ன ஆகுனா பின்கருகள் வரும். இப்போ இந்த வயலில் பார்த்தோம் இல்லைங்களா, இலை அது சும்மா லைட்டாக ஒரு ஸ்ப்ரே சார் விட்டாருன்னு நினைக்கிறேன், அப்படியே வேகமாக பரவிருச்சு. இந்த முன்கருகள்ன்றது சாதாரணமான நோய் தான். கொஞ்சம் ஒரு 2 நாள் இருந்தா கூட பிரச்சனை இல்லை. பின்கருகள் வந்து ஒரு 50 நாளைக்கு மேல தான் வரும். பூ வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இலையில சம்பந்தமே இல்லாம தண்ணி விழுந்தா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மொத்தமா இலை இந்த மாதிரி கருக ஆரம்பிக்கும். இந்த பின்கருகள் வந்த உடனே ரொம்ப வேகமா பரவும். எவ்வளவு வேகமா பரவுமோ அந்த மாதிரி பரவும். அதுக்கான மருந்து தான் இந்த ஓரண்டிஸ் அல்ட்ரா. சரிங்களா? ஸோ இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 0.60 மில்லி அந்த மாதிரி போடலாம். இது வந்து நாங்கள் 280 மில்லி 400 லிட்டர் தண்ணிக்கு நாங்கள் சொல்கிறோம். அல்லது வந்து நம்ம வந்து 3/4 மில்லி வரைக்கும் போடலாம். 3/4 மில்லியிலேருந்து 1 மில்லி வரைக்கும் கூட போடலாம். 1/2 to 3/4 அந்த ரேஞ்சுக்கு போட்டுக்கலாம். இது வந்து பின்கருகள். அதுக்கப்புறம் அடிச்சாம்பல் நோய் வரும் இல்லைங்களா, அதுக்கு கேட்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், சாம்பல் நோய் வருது அப்புறம் அடிச்சாம்பல் நோய் வருது, ஏன் இந்த மருந்து அது கேட்காதா, அந்த மருந்து இது கேட்காதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் இல்லையா? பொதுவா இலை இருக்கு இல்லைங்களா, இலையில வந்து இலை வந்து இந்த நோய் 3 விதமா பரவும். ஒன்று வந்து காத்து மூலமா, இன்னொன்று வந்து கீழே இருக்கும். அது வந்து நம்ம கண்ணு விதை மாதிரி தான், அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. மழை துளி பட்டு இலை மேலே படும், காத்து மூலமா வரும். இப்போ இந்த நோய் மருந்தை 2 விதமா 3 விதமா பிரிப்பாங்க. ஒன்று வந்து தொடு நஞ்சு, இன்னொன்று வந்து ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சு. இந்த தொடு நஞ்சுன்றது நீங்க வந்து எப்ப அடிச்சாலும் கவாச் பவுடர்லாம் போட்டு அடிப்பீங்க கூட, அது வந்து தொடு நஞ்சு. ஒரு பவுடர் நீங்க நோய் மருந்து பவுடர் அடிக்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே தொடு நஞ்சு. இப்ப நம்ம செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி செடி மேல படர்ந்துரும். அப்ப இந்த மாதிரி காத்துல இருந்து வந்து உட்கார்றதோ மழை தண்ணி பட்டாலோ அந்த மேல இருக்கிறது வந்து என்ன பண்ணிடும்னா அந்த நோய் கிருமி இலை உள்ள போகாமலோ அல்லது அது வளர விடாமலோ வேர் விட விடாமலோ தடுத்துரும். அதனாலதான் அந்த பவுடர் வந்து தொடு நஞ்சு. இப்போ இதில் இருக்கிறது 2 வந்து ஊடுருவி பாயக்கூடியது, தொடு, 2மே இருக்கு. இப்போ இந்த மருந்து கொடுக்குள்ள என்ன ஆகும், வயலில் வந்து எங்கேயாவது ஒரு புள்ளி இருக்கும், வராமலும் இருக்கும். அப்போ வந்ததையும் கட்டுப்படுத்தணும், 2வது வராமலும் தடுக்கணும். அப்போ இந்த மாதிரி இதில் 2 மருந்து கலந்துருக்கு. அப்போ இது என்ன ஆகும், புதுசாக இந்த மாதிரி வராமலும் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும், ஏற்கனவே இருக்கிறத பரவ விடாமல் தடுக்கும். இப்போ இந்த நோய்க்கு இதுதான். இப்போ இது வந்து ஒரு மாதிரியானது. இந்த சாம்பல் நோய், இந்த முன்கருகள், இந்த புள்ளி, இதெல்லாம் ஒரு வகையான நோய். இதெல்லாம் ஒரு வகையான உயிரினத்தால் வர்றது. இந்த பின்கருகள்ன்றது அடிச்சாம்பல் நோய், அதுதான் கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டமானது. அது ஒரு விதமான ஒரு பூஞ்சானத்தால் வருது. அதனால தான் நம்ம வேற வேற மருந்து பயன்படுத்துவோம். புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மருந்து கண்ட்ரோல் கொடுத்தோம்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் போயிட்டு என் வயல்ல பின்கருகள் இருக்கு, அப்ப நான் மிராவிஸ் டியோ கொடுங்கன்னு நான் வாங்கிட்டு வந்து அடிச்சேன்னா அது கேட்காது. அப்படி கடையிலையும் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் சொல்ற ஒரு உதாரணத்துக்கு. 2வது இப்ப பூச்சி பொறுத்தீங்கன்னா பூச்சியை வந்து 3 விதமா பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம 2 விதமா பிரிப்போம், பூச்சி மருந்து 3 விதமா பிரிப்போம். பூச்சி 2 விதம் தான். ஒன்று வந்து புழு. அந்த புழு என்ன பண்ணும், நம்ம ஆப்பிள்லாம் கையில் வச்சுக்கிட்டு கடிச்சு மென்று தின்ற மாதிரி இலைய காயை அந்த தக்காளியில் ஓட்ட போடுறது இந்த மாதிரிலாம் கடிச்சு சாப்பிடும். இன்னொன்று இருக்குது, இந்த இலை முடக்கு ஏற்படுத்துறது. கரெக்டுங்களா? இந்த இலை முடக்கெல்லாம் ஏற்படுத்தலைங்களா, சாறு உறிஞ்சிற பூச்சி, இந்த பச்சை தத்து பூச்சி, வெள்ளை, அதுக்கப்புறம் பேனு, இதெல்லாம் என்ன பண்ணும், இலைக்கு அடியில் இப்படி சுரண்டி செம்பேனு இதெல்லாம் வந்து நமக்கு கொசு நம்ம ரத்தத்தை எடுக்கிற மாதிரி எடுத்து சாப்பிடும். அப்போ 2 விதமாக புழு பூச்சி இருக்கும். இப்போ இது வந்து சாறு உறிஞ்சிருக்கு பூச்சி கொடுக்குற மருந்தை தூக்கி இதுக்கு கொடுத்தாலோ கேட்காது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மருந்து இருக்குது, ஒரு மருந்தை வந்து தக்காளி மேலே அடிச்சிடறோம். அடித்தா இந்த புழுவெலாம் என்ன பண்ணும், இலையை கடிச்சு சாப்பிடும். அப்போ அந்த மருந்து வாய் வழியாக வயிற்றுக்குள்ளே போய் அந்த வயிற்றுல விஷமாகி சாகும். இது ஒரு விதம். இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிக்கு நாம் அடிக்கிற மருந்து செடி ஃபுல்லாக விஷமாகி அது நம்ம கொசு கடிக்கிற மாதிரி செடியோட ரத்தத்தை எடுக்கும். அப்போ அது செத்து போயிடும். 3வது ஒரு வகை இருக்குது, தொடு நஞ்சு. இந்த கராத்தையில் அடித்தா எரியுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது தொடு நஞ்சு. அப்போ பூச்சி மருந்தில் 3 வகையாக இருக்குது. அப்போ நாம் எதை பயன்படுத்துகிறோம், எந்த இதுக்கு எதை பயன்படுத்துகிறோம். இப்போ பாம்பு கோட்டு பூச்சிக்கு ஒருத்தர் கேட்டார் என்ன கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டடார்னு ஒரு மருந்து இருக்குது, 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி. அதுவே நம்மள்ட்ட சிமோடிஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த சிமோடிஸ் நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பீங்க. அது வந்து ஊசி புழு
அதுக்கப்புறம் அந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய பாம்பு கொட்டு பூச்சி இதெல்லாம் கேட்கும். இதுவே ஆரம்ப நிலையாக இருந்தால் அலிக்கா மாதிரியான மருந்து கொடுத்தா போதும், பின்னாடியாக இருந்தால் சிமோடிஸ் அந்த மாதிரி மருந்து கொடுத்தா போதும். ஸோ ஆரம்பத்தில் இருந்து இதுவே வந்து இந்த நம்ம வெள்ளை ஈ, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வந்து பெகாசஸ், இதில் வந்து நம்ம அந்த அரை பாக்கெட்லேருந்து ஒரு பாக்கெட் செடியோட அந்த இதை பொறுத்து கொடுப்பாங்க. வெள்ளை புஷ் செத்துருமா? வெள்ளை புஷ் வெள்ளை பிச்சு செத்துரும். வெள்ளை ஈ வெள்ளை ஈ வருது. இல்லை வெள்ளை புஷி. வெள்ளை ஈ. இது ரிடோமில் கோல்டு நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு பவுச் இருக்கும் சார். சிமோடிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போன வருஷம் வந்த மருந்து இது. இது வந்து ஒரு புது மருந்து. முன்னெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு மருந்து வந்து வெளிநாட்டில் வரும், ஒரு 10-20 வருஷம் கழித்து நமக்கு வரும். இது நம்ம உலகத்தில் 3ஆவதாக நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கத்திரியில் வரக்கூடிய காய்ப்புழுவுக்காகட்டும், நம்ம தக்காளியில் வரக்கூடிய சின்ன சின்ன புழு, ஊசி புழு, பாம்பு கோட்டு பூச்சி, இது எல்லாத்துக்குமே இதுதான் 240 மில்லி. 1 லிட்டர் தண்ணிக்கு ஆரம்பமாக இருந்தால் 1/2 மில்லியிலேருந்து 1 மில்லி வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். 1 மில்லி போட்டோம்னா நல்லா எக்ஸலண்ட்டாகவே நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் நான் செம்பேனுக்கு. இது வால்பேனுக்கு, மல்லி வால்பேனுக்கு பயன்படுத்துறீங்களா? வால்பேனுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தர் சாரு கேட்டார், ஆரம்பத்தில் வந்து செடி நல்லா இருக்கு அங்கே, அப்புறம் வந்து காயெல்லாம் கொட்டிடுது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் வந்து ஒரு நோய் தாக்குதல் இருக்கும், சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்கும், சில நேரம் இப்போ பனி அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பனியாக இருந்தால் என்ன சார் பண்ணுறோம்? போத்திக்கிறோம், இல்லை காதில் வண்டியில் போக்குள்ள காதில் எதாவது போட்டுக்கிறோம். வெயில் காலமாக இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம், காற்று ஓட்டம் அதிகமாக எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி செடி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக செடி ஆகட்டும் எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அது நோயாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், பனியாக இருக்கலாம், மழை வந்து தண்ணி நிற்கலாம். அது செய்யக்கூடிய வேலை தனக்கு மிஞ்சினத்தான் தானன்ற மாதிரி அந்த செடி வந்து அதோட முக்கியமான இது என்ன, இனப்பெருக்கம். அதுதான் அந்த பழமாக நமக்கு கொடுக்குது. அதுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே முதல்ல அதுக்கு போகிற சத்தை நிறுத்தும். எப்பெல்லாம் பூ கொட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரியாக ஒரு உரம் கொடுக்காம இருந்திருப்போம், இல்லை வெயில், இல்லை பனி, இல்லை மழை, அப்போ தான் பூ கொட்டும். பார்த்துருக்கீங்களா? ஏன் கொட்டுது?